சிவனே போற்றி என்னாட்டும் தேவா போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். யாரெல்லாம் வந்தீங்க? 6 days. ஓகே, 6 days. ஓகே, இந்த 6 நாள் கேக்குதா? ஓகே, இந்த 6 நாள்ல கையெழுத்திக்கலாம். இந்த 6 நாள்ல நீங்க எல்லாம் கத்துக்கிட்ட டாப் 3 திங்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிசிப்ளின், பணிவு, அப்புறம் ஒழுக்கம், மேனர்ஸ் கத்துக்கிட்டீங்க. மேனர்ஸ். ஓகே, வெரி குட். ஒழுக்கம், பணிவு, டிசிப்ளின். ஓகே, நான் இங்க வந்து ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து உங்களெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அழகா நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்றீங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் சின்ன குட்டீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு உணவே மருந்து, அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடை எப்படி மருந்தா எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஏன் சாப்பாடு மருந்தா எடுத்துக்கணும்? எதனால? எனர்ஜி கொடுக்கும். நீங்க சாப்பாடு மருந்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா மருந்து எடுக்க வேண்டியதற்கான தேவை இருக்குமா? இருக்காது. ஓகே, சோ அதனால நம்ம தினம் எல்லாருமே வந்து சாப்பாடுல தான் வாழணும். ஒரு 4 நாள் உங்களால சாப்பாடு இல்லாம வச்சிடலாமா? முடியாதுல்ல. சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும்? பசிக்கும். ஓகே, டயர்ட் ஆயிடும். ஓகே, எனர்ஜி இருக்காது, எந்த வேலையுமே ஓடாது, அடுத்து என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது, உடம்பு சோர்ந்துடும். சாப்பாடு இல்லைன்னா உடம்போட சேர்த்து மனசும் சோர்ந்துடும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த 3 வேளை நம்ம சாப்பிடுற சாப்பாடை கரெக்டா நம்ம எல்லாரும் சாப்பிடுறோமா? சாப்பிடுறோமா இல்லையா? யாரெல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க கரெக்டா சாப்பிடுறதுக்கு? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகே, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் 3 வேளை சாப்பிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்ப வேற என்ன சாப்பிடலாம்? ரைஸ் சாப்பிடலாம், அப்புறம் பீட்ரூட் சாப்பிடலாம், ஸ்பைசஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, சரி. ஓகே, இப்போ இதுல நீங்க சொல்றீங்கல்ல, ஒருத்தங்க ஒண்ணு சொல்றீங்க, உங்களுக்கு ஒருத்தங்க ஒண்ணு சாப்பிட சொல்லுவாங்க. உங்களுக்கு எது சரியான உணவுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். நம்ம உடம்புக்கு என்ன தேவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், நம்ம உடம்புக்கு தேவையானது எந்த மாதிரி நம்ம இப்ப இருந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி யார் யார் வீட்டுல அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி யாருக்காவது ஒருத்தங்களுக்கு சுகர் இருக்கு? ஓகே, பிபி இருக்கிறது யார் யார் வீட்டுல? ஹை பிபி இருக்கிறது. ஓகே, முட்டி வலி, முதுகு வலி, கை வலி, கால் வலி. யாரெல்லாம் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க? ஓகே, இப்போ இந்த 4 விஷயம் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். கரெக்டா 4 விஷயம் கேட்டதே இந்த இதுல இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒருக்காவது கை தூக்கிட்டீங்க. கரெக்டா? அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஹெல்த்தியா வாழ்றோம்னு சொல்றோம்னா அது கரெக்டா? இல்லையா? ஹெல்த்தியா வாழ்றது 3 விஷயங்கள் முக்கியம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு சரிவர ஜீரணிக்கணும். நம்ம சாப்பிடுற சாப்பாடுனால நமக்கு எந்த தொந்தரவுகளும் வரக்கூடாது. சரியா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி தானே வரணும் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டமாவோ பாரமாவோ உடம்புக்குள்ள இருக்குன்னா அந்த சாப்பாடு சரியான சாப்பாடு இல்ல. ஓகேயா? 1. 2வது நல்ல தூக்கம் இருக்கணும். படுத்தா படுத்த வேகத்துல தூக்கம் வரணும். 7 இருந்து 8 மணி நேரம் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும். காலையில எந்திரிக்கும் போது எந்த விதமான சோர்வோ இல்ல நம்ம தூங்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோ நமக்கு இருக்கக்கூடாது. தூங்கி எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருக்கணும். இது 2வது. ஓகேவா? அந்த மாதிரி யாரெல்லாம் தூங்குறீங்க? ஓகே, 2வது விஷயம். 3வது விஷயம் நம்மளுடைய உடல் வாகு. நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது இருக்கிறது பட் நமக்கு உள்ள இருந்து ஃபீல் ஆகுறது நல்ல ஃபிட்டான உடல் வாகா இருக்கணும். அது யாருக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு இருக்கு? யாரெல்லாம் ஃபிட்டா இருக்கீங்க? யாரு ஃபிட்டா இல்ல? சரி, எப்படி
இருந்தா ஃபிட்டா இருக்கணும்? 6 பேக்ஸ் வச்சிருக்கணும். அப்புறம் இல்ல இல்ல, நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தா சரியான உடல்வாக நீங்க நினைக்கிறீங்க? ஸ்லிம்மா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும். வெயிட் எவ்வளவு இருக்கணும்? வெயிட் சரி, ஹைட் வந்து ஒருத்தவங்களோட ஜெனடிக்ஸை பொறுத்தது. உங்களோட நீங்க பிறக்கும் போது என்ன விதமான ஜீனோட பிறக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ஹைட் தான் நீங்க வருவீங்க. ஓகேவா? வெயிட்டுக்கும் ஜீன்ஸ்ல ஒரு பங்கு இருக்கு. ஆனா 50% உங்க ஜீன்னா 50% நீங்க தினம் என்ன சாப்பிட கொடுக்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி உங்களோட வெயிட் இருக்கும். 6 பேக்ஸ் எல்லாருக்கும் இருக்கணுமா? அப்ப உங்களுக்கே 6 பேக்ஸ் இல்ல, அப்ப நீங்க ஹெல்தியா இல்லையா? ஹெல்தியா இருக்கீங்களா? சரி, 6 பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மசில். நம்ம எல்லாருக்கும் நிறைய மசில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் மசில் நம்மளோட வயிற்றுல இருக்கு. அந்த மசில் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த மசில்ல நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க கையில ஒரு 10 கிலோ தூக்குறீங்கல்ல, அந்த மாதிரி அந்த மசில் மேல வெயிட் போற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வேலை கொடுக்கும் போது அந்த 6 மசிலும் தனியா தெரியும். ஓகேவா? ஆனா அந்த மாதிரி வேலை இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் இருக்கானே இல்ல. நம்ம எல்லாம் காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன வேலை பார்க்கிறோம்? டெஸ்க்ல உட்கார்றோம், டீச்சர் சொல்லி கொடுக்கறது படிக்கிறோம், திரும்ப வீட்டுக்கு வரோம், வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறோம், உட்கார்ந்து டிவி பார்க்கிறோம், விளையாடுறோம், தூங்குறோம். அவ்வளவுதான் இல்லையா? அப்ப எப்படி 6 பேக்ஸ் டெவலப் ஆகும்? அதுக்கு நீங்க தனியா எக்ஸசைஸ் பண்ணும்போது. சோ அந்த எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது 6 பேக் கொண்டு வரக்கூடிய எக்ஸசைஸா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஆனா உங்க உடல் வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய சதை இருக்கு, ஒரு இடத்துல சதை இல்லாம இருக்கிறது, நீங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கிறது, ஒரு 4 படி ஏறினோடனே மூச்சு வாங்குது, இல்ல என்னால உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, கீழே உட்கார முடியல, கால் மடக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம உங்களோட தலையில இருந்து கால் வரைக்கும் எந்த விதமான வலியும் இல்லாம இருக்கிறது தான் ஃபிட்டா இருக்கு. ஓகேவா? இந்த 3 விஷயங்கள், அதாவது நல்ல தூக்கம், அப்புறம் இல்லையே நம்ம இன்னொன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? ஆக்டிவா இருக்கணும். இன்னொன்னு தூக்கம் சொல்லியாச்சு. ஹெல்தியா இருக்கணும். சரி, ஓகே. இந்த விஷயங்கள், அதாவது பேசிக்கான விஷயங்கள் என்னன்னா, நம்ம சாப்பிடுற உணவு எந்த விதமான தொந்தரவும் நமக்கு பண்ணக்கூடாது, நமக்கு நல்ல தூக்கம் இருக்கணும், நமக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸ் எந்த விதமான வலியும் இல்லாம நம்மளால நமக்கு பண்ணிக்க முடியும். இந்த 3 விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் நம்ம எந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கோமோ அந்த நாள் வரைக்கும் இருக்கிறது தான் ஹெல்தி லிவிங். ஓகேவா? இதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது. ஓகே, முதல்ல நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த கரண்ட் ஜெனரேஷன்ல நம்ம எல்லாருமே வந்து இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு பேரு நம்ம டெஸ்க் ஜாக்கீஸ்னு சொல்லலாம். அதாவது மூட்டை தூக்குறோமா? இல்ல. கல்லு தூக்குறோமா? மாடு எருதெல்லாம் ஓட்டிட்டு போறோமா? தொடர்ந்து வேலை பார்க்கிறோமா? இல்ல. நம்மள 90% மக்களோட வேலை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இல்ல. டெஸ்க்டாப், ஒரு ஸ்கிரீன் முன்னாடி நம்ம உட்கார்றோம், இல்லனா ஒரு டேபிள்ல உட்கார்ந்து ஒரு பேப்பர்ல எழுதுறோம், இல்ல போன் பேசுறோம். இந்த மாதிரி வேலைகள் தான் 90% மக்கள் பார்க்கறாங்க இல்லையா? அதான் நான் இதுக்குள்ள இருக்கிறவங்க சொல்றேன், ஜெனரலா நம்ம போகல, இதுக்குள்ள இருக்கிறவங்க 90% எல்லாரும் இந்த மாதிரி வேலைகள் தான் பார்க்கணும். இப்படி வேலை பார்க்கும்போது அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? நிறைய எனர்ஜி வேணுமா, கம்மியா எனர்ஜி வேணுமா? கம்மியா போதுமா? சரி, ஓகே. ஏன் கம்மியா போதும்? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப நம்ம சாப்பிடாம இருந்தாலும் நமக்கு எனர்ஜி இருக்கணும்ல. சாப்பிடாம இருந்தா டயர்ட் ஆகுது. ஏன்? ஹங்கர்னால. சரி, எப்போ ஹங்கர் வரும்? நிறைய ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு. அப்ப நீங்க தான் ஆக்டிவிட்டிஸ் செய்யலையே, டெஸ்க்ல உட்கார்ந்துருக்கீங்க, அப்ப ஏன் ஹங்கர் வருது? நீங்க டெஸ்க்ல உட்கார்ந்து இருந்தாலும் உங்களோட மூளை ஆக்டிவா இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? அந்த யோசிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகும். அப்போ நம்ம பிசிக்கலா ஆக்டிவிட்டி கொடுக்காம வெறும்
பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், எக்ஸசைசஸ் இருக்கணும், எக்ஸசைஸோ யோகாவோ டான்ஸோ ஸ்விம்மிங்கோ உங்களுக்கு என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி உடம்புக்கு வேலை கொடுக்கறதுக்கு எது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கோ அதை குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தினமும் செய்யணும். கரெக்டா? டான்ஸ், ஸ்விம்மிங், யோகா, எக்ஸசைஸ் இல்ல ஏதோ ஒன்று இந்த மாதிரி இல்ல ஏதோ ஒரு கேம்ஸ் அது தினமும் விளையாடுறவங்க யார் யாரு? நீங்க எல்லாரும் விளையாடுறீங்க. மத்தவங்க எல்லாரும் நீ நாளையில இருந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிப்பீங்களா? பண்ணுவீங்க. என்ன ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? டான்ஸ், யோகா. ஓகே சரி, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கு. இது இல்லாதப்பதான் நிறைய பேர் நீங்க பாக்குறீங்கல்ல, சின்னதுலலாம் ரொம்ப லீனா ஒல்லியா இருப்பாங்க, கொஞ்சம் வளர வளர அவங்களுக்கு வந்து எதனாலயே தெரியாது வெயிட் போட்டே வரும். அப்புறம் 18 இயர்ஸ் 20 இயர்ஸ்லயே இப்ப நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை வருது, சுகர் பிரச்சனை வருது, பிபி இஷ்யூஸ் வருது, அப்புறம் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் ஆகுதுல்ல. ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் அது ஏன் டெவலப் ஆகுதுன்னா அது வரைக்கும் உங்க உடம்பு நீங்க தவறா உங்க உடம்புக்கு கொடுத்த உணவுக்கும் நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டியே கொடுக்காம இருந்ததுக்கும் சேர்த்து மேனேஜ் பண்ணி பரவாயில்ல நம்ம தான் தள்ளணும்னு இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தள்ளிக்கிட்டே வந்திருக்கும். கரெக்டா? அந்த ஒரு ஏஜ்க்கு மேல அதனால தள்ள முடியாது. அப்ப நீங்க வெளியில இருந்து சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அதனால இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்களே உங்க உடம்ப தள்ளிக்கிறீங்க. ஆனா உங்க உடம்புக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் உங்களோட உதவியே இல்லாம உங்க உடம்புனால செய்ய முடியும். நீங்க தூங்கும் போது உங்க ஹார்ட், லிவர், லங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளோட ஃபங்க்ஷன் எல்லாமே டீட்டரேட் ஆகுதுன்னா அவ்வளவுதான், நம்மளோட உயிர் வந்து நம்ம உடலை விட்டு போயிடும் இல்லையா. ஆனா நைட்டு நீங்க தூங்கும் போது உங்களோட உதவி இல்லாம அங்க எது நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாதப்போ அதெல்லாம் ஆக்டிவா இருக்கா? அதே மாதிரி ஒரு தினசரி நம்மளோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ்லயும் இந்த உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் உங்களோட உதவிகள் இல்லைனாலும் அது ஆக்டிவா இருக்கும். ஆனா அது உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு உதவினா நீங்க வெளியில இருந்து கொடுக்குற எதுவும் அதை தொந்தரவு செய்யாத மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். வெளியில இருந்து நம்ம என்னெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள கொடுக்குறோம்? ஃபுட் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் இந்த வேலைகள் செய்யறோம். இது மூணு தான் நம்மளால செய்ய முடிய, அதாவது செஞ்சு நம்ம உடம்புக்கு சப்போர்ட் கொடுக்க முடியக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்றது இந்த மூணு தான். அப்படி இருக்கும்போது நீங்க சாப்பிடுற சாப்பாடு முதல்ல என்னென்னலாம் இருக்கணும், எப்படி எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஓகேவா? இப்போ மேஜர் ஃபுட் குரூப்ஸ்னா என்னென்ன சொல்லுவோம்? படிச்சிருப்பீங்கல்ல. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின். ஓகே, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ். ஓகே, இது மூணு மேஜர் குரூப்ஸ். கரெக்ட்டா? இதுல நம்ம ஃபுட்ல கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடியது என்னென்ன இருக்கு? நீங்க தினமும் சாப்பிடுறதுல சப்பாத்தி, ரைஸ், பொட்டேட்டோஸ், இட்லி, பீட்ரூட், கேரட், கர்ட் ரைஸ், தோசை, ஓகே, இடியாப்பம். ஓகே, நீங்க அரிசி, ஆயில் ஃபுட்ஸ். ஓகே சரி, இப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பேசிக்கா பார்க்கணும்னா நம்ம சாப்பிடுற அரிசி சார்ந்த உணவுகள் எல்லாமே, அதோட சப்பாத்தி, இந்த மாதிரி நெல் சார்ந்த உணவுகள், இதுதான் வந்து மேஜர் கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கக்கூடியது. அண்ட் இந்த கார்போஹைட்ரேட்ஸ்னா நம்ம உணவுல 3 வேளையும் நம்ம நிறைய எடுத்துக்கக்கூடியது. கரெக்டா? எல்லாருமே 3 வேளையில ஐதர் இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் ஏதோ ஒன்று வச்சுதான் சாப்பிடுறீங்க. கரெக்டா? சோ இந்த
பாடி பில்டிங். உங்க உடம்போட வளர்ச்சிக்கு, உங்களுடைய ஒரு மசிலோட growthக்கு தேவையான சத்து வந்து புரோட்டீன்ல இருந்து வரக்கூடியது. ஓகேவா? நீங்க குழந்தையா பிறக்கும்போது இவ்வளவு இருந்தீங்களா? இப்பெல்லாம் இவ்வளவு பெருசாயிட்டீங்கல்ல, இதெல்லாம் எப்படி ஆனீங்க? புரோட்டீன்ஸ்னால. இந்த புரோட்டீன்ஸ் உள்ள இல்லைன்னா நமக்கு வளர்ச்சி இருக்காது. போத் வேஸ், நம்ம வெயிட் போடுறதாகட்டும், ஹைட் வரதாகட்டும், எல்லாமே புரோட்டீன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகே, இது புரோட்டீனோடது. புரோட்டீன் வந்து எவ்வளவு நம்ம உடம்புக்கு தேவை? எவ்வளவு தேவை? நீங்க உங்க உடம்பு என்ன வெயிட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா. இப்ப நீங்க 30 கிலோகிராம் இருந்தீங்கன்னா நீங்க தினமும் 30 கிராம் புரோட்டீன் எடுக்கணும். சரியா? நீங்க 30 கிலோ இருக்கும்போது 30 கிராம் புரோட்டீன், 20 கிலோ இருக்கும்போது 20 கிராம் புரோட்டீன். ஓகேவா? அந்த மாதிரி உங்களுடைய உடல் எடை என்னவோ அதுக்கு ஈக்குவலா புரோட்டீன் எடுக்கணும். புரோட்டீன் எங்க இருந்தெல்லாம் வரும்? ஃபிஷ். ஓகே, பாதாம், ஓகே. சரி, இப்போ நீங்க வெஜிடேரியனா இருந்தா புரோட்டீன்கான சோர்சஸ் என்னென்ன? நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னு வெச்சுக்கலாம். கிரவுண்ட் மில்க். ஓகே, தால், கிரெயின்ஸ். ஓகே, சரி, வெயிட் பண்ணுங்க. புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து எனர்ஜியா கரையாத உணவு. ஆனா நம்ம வெஜ்ஜோட புரோட்டீன் சோர்சஸ் பார்த்தோம்னா அதிகமா எதுல இருக்கு? பருப்பு வகையில. நீங்க சாப்பிடுற எல்லா பருப்புலயும் புரோட்டீன் இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த புரோட்டீன் 50% இருக்கும், கார்போஹைட்ரேட் 50% இருக்கும் பருப்புகள்ல. அப்போ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு உணவு எடுத்துக்கிறீங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை பயிறு குழம்பும் அரிசியும் வைக்கிறாங்க. ஓகேவா? இதுல உங்களுக்கு புரோட்டீனும் வேணும், கார்போஹைட்ரேட்டும் வேணும். எப்படி எடுத்துப்பீங்க? இவ்ளோ ரைஸ் எடுத்தீங்கன்னா இது மாதிரி 3 பங்கு உங்களோட பச்சை பயிறு குழம்பு இருக்கணும். நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு ஸ்பூன் பச்சை பயிறு குழம்பு 10 ஸ்பூன் ரைஸ் வச்சு சாப்பிடுவீங்களா? இவ்வளோடு தட்டு அப்படி இல்லையா? ஆனா நிறைய பேர் நம்ம அப்படிதான் சாப்பிடுவோம். கொஞ்சமா குழம்பு ஊத்திட்டு அதை வச்சே நிறைய சாதத்தை பிணைஞ்சு எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட் வந்து தேவைக்கு அதிகமாகவும், புரோட்டீன் வந்து தேவையை விட கம்மியாகவும் தான் உடம்புக்குள்ள போகும். ஓகேவா? சோ நம்ம சாப்பிடும்போது ஒரு பங்கு சாதத்துக்கு 3 பங்கு அளவு பக்கத்துல இருக்கக்கூடிய பருப்பு வகைகளை வச்சு சாப்பிடணும். சரியா? நம்ம ஏன் வெஜ் பத்தி நிறைய பேசுறோம்னா, நம்ம எல்லாம் தினசரி வாழ்க்கையில நான்வெஜ் சாப்பிடுறது இல்லை. வாரத்துல ஒரு நாள் 2 நாள் சாப்பிடுவீங்களா? மற்ற நாட்கள்ல என்ன சாப்பிடுறீங்க? வெஜிடேரியன் சாப்பிடுறீங்க. அப்போ அதிகப்படியான நாட்கள் உங்க உடம்பு எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய உணவு வெஜிடேரியன் உணவு. அப்ப நீங்க நான்வெஜ் சாப்பிடுற அன்னைக்கு மட்டும் புரோட்டீன் இருந்தா போதும்னா உடம்போட வளர்ச்சி எப்படி இருக்கும்? இருக்காதுல்ல. அதனால எவ்ரிடே ஃபுட்லயும் இந்த கார்போஹைட்ரேட் புரோட்டீன் பேலன்ஸை நம்ம கொண்டு வரணும். நீங்க என்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுறீங்களோ, என்னைக்கு முட்டை சாப்பிடுறீங்களோ, அதை தவிர மீதி எல்லா நாட்கள்லயும் உங்களோட உணவுல ஒரு விதமான புரோட்டீன் சத்து இருக்கணும். அந்த புரோட்டீன் பருப்பா இருக்கலாம், பன்னீரா இருக்கலாம், பன்னீர்லயும் இருக்கு அந்த சத்து, சோயாவா இருக்கலாம். ஓகேவா? இதுதான் வெஜிடேரியனோட மேஜர் சோர்சஸ். இன்னொரு விதத்துல எப்படி இந்த புரோட்டீன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, முளை கட்டின பயிறு வகைகள், ஸ்ப்ரவுட்ஸ். யாருக்கெல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ் பிடிக்கும்? வெரி குட். ஓகே, யாரெல்லாம் தினமும் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுறீங்க? எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா நீங்க சாப்பிடுறது கம்மியா இருக்கு. ஏன் வீட்ல அம்மா செஞ்சு தரலையா? ஆமா. ஓகே, நீங்க இன்னைக்கு போய் அம்மா கிட்ட சொல்லணும். ஓகே, இல்லைன்னா நீங்களே எப்படி ஸ்ப்ரவுட் செய்யறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க அதை வீட்ல போய் பண்ணி எனக்கு பிக்சர் எடுத்து போட்டோ அனுப்புங்க. ஓகேவா? நம்ம வந்து இன்னைக்கு கிரீன் கிராம் ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கலாம். ஓகே, ஒரு கப் அளவுக்கு நீங்க பச்சை பயிறு எடுத்தீங்கன்னா அதை நல்லா கழுவிட்டு அந்த ஒரு கப் பச்சை பயிருக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். எவ்வளவு தண்ணி ஊற்றுவீங்க? எவ்வளவு கப் பயிருக்கு? ஒரு கப் பயிருக்கு 3 கப் ஊற்றுவீங்க. ஊத்திட்டு ஒரு காலையில ஊற வைக்கிறீங்கன்னா நைட் வரைக்கும் அந்த தண்ணியோட அப்படியே வச்சிடணும். நைட் வரைக்கும் என்ன பண்ணணும்? தண்ணியோட அப்படியே வச்சிடணும். நைட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு சுத்தமா
ஓகேவா? தண்ணியை சுத்தமா வடிகட்டிட்டு ஒண்ணு ஏதோ ஒரு வெள்ளை கலர் துணி இருக்கும் இல்லையா, அந்த துணியிலையோ இல்ல அப்படின்னா ஒரு ஓட்டையா மூடி இருக்கிற ஏதோ ஒரு தட்டை வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடியோ நீங்க அதை நைட் ஃபுல்லா வச்சிடணும். வச்சுட்டா அடுத்த நாள் காலையில அது என்ன ஆகும்? முளை கட்டிடும், ஸ்ப்ரவுட்ஸா மாறிடும். இது நீங்க டெய்லியும் ஏதோ ஒரு நாளைக்கு இது நீங்க பச்சை பயிர்ல செய்யலாம், ஒரு நாள் சுண்டல் கடலையில செய்யலாம், ஒரு நாள் வெந்தயத்துல செய்யலாம். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு விஷயத்தை இந்த மாதிரி நீங்க முளை கட்டலாம். ஓகேவா? அது எப்படி குக் பண்றதா? நீங்க அதை குக் பண்ண வேண்டாம், அப்படியே பச்சையா சாப்பிடலாம், ஒரு ஆப்ஷன். இல்ல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இட்லி பாத்திரம் இருக்குல்ல, இட்லி வேக வைக்கிறதுக்கு எப்படி அம்மா வைக்கிறாங்களோ அதே மாதிரி இட்லி மாவுக்கு பதிலா இந்த முளைக்கட்டின பயிரை அதுல போட்டு வேக வச்சு சாப்பிடலாம். ஓகேவா? அதை நீங்க வேக வச்சுட்டு அதுக்குள்ள ஆனியன்ஸ் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர் போட்டு டேஸ்டியா மாத்தி சாப்பிடலாம். இல்ல காரம் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமா கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் கலந்து அது கூட கொஞ்சம் நெய் போட்டு கலந்துட்டு நீங்க ஒரு கப் சாப்பிடலாம். நீங்க சாப்பிடணும் அப்படின்னா நிறைய இவ்வளோ சாப்பிடணும்னு இல்லை, தினமும் இவ்வளோ சாப்பிட்டா போதும். எவ்வளவு சாப்பிடுவீங்க? இவ்வளோ சாப்பிட முடியும்ல எல்லாருனாலையும். நீங்களும் சாப்பிட்டு நீங்க செய்யறதுனால உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பிட வைக்கலாம். உங்களுக்கு எப்படி செய்யணும் ப்ரொசீஜர் ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் முடிச்சிட்டோம், புரோட்டீன்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து எதுக்கு போறோம்? ஃபேட்ஸ். ஓகே, ஃபேட்ஸ் உடம்புக்கு நல்லதா கெட்டதா? அளவா இருந்தா நல்லது. எப்படி அளவு கண்டுபிடிப்பீங்க? ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டா ஃபேட் வரும். ஓகே, வெரி குட், கரெக்ட். இன்னொரு சரி, இது சிம்பிளா நம்ம பிரேக் பண்ணலாமா? குட் பேட். ஓகேவா? ஃபேட்ஸ்ல குட் ஃபேட்ஸ் இருக்கு, பேட் ஃபேட்ஸ் இருக்கு. குட் ஃபேட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகும்போதுதான் நம்ம ஸ்கின் ஷைனிங்கா இருக்கிறது, நம்மளோட முடி நல்லா வளர்றது, நம்ம மூளை வேலை செய்யறது, இதெல்லாம் குட் ஃபேட்ஸ் உள்ள போகும்போது. குட் ஃபேட்ஸ் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா உங்க தோல் எல்லாம் வறண்டு போய் நீங்க நாக்கு வறட்சி முடியெல்லாம் கொட்டி போய் உங்களால யோசிக்கவே முடியாது. நீங்க அடுத்து என்ன பண்றீங்கன்றது அந்த தாட்டே உங்களுக்கு வராத அளவுக்கு உங்க பாடி டேமேஜ் ஆகும். இது குட் ஃபேட்ஸ். ஓகேவா? குட் ஃபேட்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது என்னெல்லாம் இருக்கும்? ஸ்கின் பிரைட்னஸ் இருக்கும், மூளை நல்லா வேலை செய்யும். ஓகேவா? இப்போ நீங்க அந்த குட் ஃபேட்ஸ் கொடுக்காதப்ப இதெல்லாம் ஆப்போசிட் நடக்கும். அதே பேட் ஃபேட் உள்ள போகும்போது என்ன ஆகும்? வெயிட் நிறைய போடும், ஹார்ட் பிரச்சனைகள் வரும், ஸ்கின் ட்ரை ஆகும், ஸ்டமக் ப்ராப்ளம். சரி, ஸோ நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். இது சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா கெட்ட கொழுப்பு உங்க உடம்புக்குள்ள போகும்போது உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது உங்களுடைய வேலை செய்யும் திறன் 50% குறையும். ஓகேவா? நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அதுல இருந்து 50% குறையும். ஸ்கின்ல பிளாக்கா நிறைய டாட்ஸ் நீங்க பார்த்திருக்கீங்களா? அது வருது. உங்களோட ஸ்கின் முழுசா அப்படியே கருத்து போறது. அதே மாதிரி உங்களோட திங்கிங் ப்ராசஸ், அதாவது எப்ப பார்த்தாலும் டயர்டாவே இருக்கும், பட்டுட்டே இருக்கலாம் தோணும், பெட்டை விட்டு எந்திரிக்க வேண்டாம்னு தோணும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா சரி நாளைக்கு பண்ணிக்கலாம். காலையில எந்திரிக்கும் போது 10 விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு எந்திரிப்பீங்க. ஆனா அதுல உங்களால 2 விஷயம் தான் செய்ய முடியும், 8 விஷயம் காத்தோட போயிடும். ஏன்னா நம்மளோட பிரெயின் டல் ஆயிடுச்சு. ஓகேவா? இது பேட் ஃபேட் உள்ள போறதுனால நடக்கும். பேட் ஃபேட்டை குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா பாடி திரும்ப அதோட நார்மல் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அப்போ குட் ஃபேட்டோட அளவு கம்மியா இருந்தது அப்படின்னா அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இப்போ இந்த குட் ஃபேட் பேட் ஃபேட் எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம்? முதல்ல ஃபேட்டோட சோர்ஸ் என்ன? ஃபேட் எங்க இருந்து கிடைக்கும்? ஃபுட்ல இருந்து கிடைக்கும். என்ன ஃபுட்ல இருந்து கிடைக்கும்? ஆயிலி ஃபுட்ஸ். ஓகே, ஃபேட் எங்க இருந்து கிடைக்கும்னா மில்க்ல இருந்து கிடைக்கும். ஓகே, பட்டர், கீ, ஆயில் தான் வெஜிடேரியனோட பிக்கெஸ்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபேட். நான்வெஜ்ல எங்க இருந்து கிடைக்கும்? எல்லா நான்வெஜ்லயுமே இருக்கும், ஆனா மீட்ல நல்ல ஃபேட் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஓகேவா? இப்போ
பொரிக்க கூடாது, சூடு பண்ணக்கூடாது, ஒரு லெவலுக்கு மேல கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டுட்டீங்கன்னா ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்து அந்த சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும்? பேட் ஃபேட்டா மாறிடும். அப்ப அந்த பேட் ஃபேட் இல்லாம நம்ம குட் ஃபேட் கொடுக்கணும்னா நீங்க என்ன இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மாசத்துல ஒரு தடவை ஒரு பஜ்ஜி சாப்பிடுறீங்கன்னா பேட் ஃபேட் போய் உடம்புக்குள்ள அக்யூமுலேட் ஆகாது. வாரத்துல 3 நாள் பஜ்ஜி வடை போண்டா சாப்பிட்டீங்கன்னா பேட் ஃபேட் என்ன ஆகும்? உள்ள போய் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அதை நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்மளோட உணவுகள் மேஜரா குக் பண்ணும்போது ஆவியில இல்ல தண்ணியில வேக வச்ச உணவுகளா உள்ள போகணும். அது போக குட் ஃபேட்டா கொடுக்கறதுக்கு பச்சையா நெய், அதாவது நீங்க பருப்பு ஊத்தி சாப்பிடும்போது நெய்யை மேல ஒரு ஸ்பூன் ஊத்துவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ யூஸ் பண்ணலாம். வீட்டுல அம்மா காயெல்லாம் தாளிச்சு கொட்டுவாங்கல்ல, அது தாளிச்சு கொட்டணுமோ தவிர தாளிச்சுட்டு அதுக்குள்ள காய போட்டு வேக வைக்க கூடாது. நீங்க இது நிறைய வீட்டுல எல்லாரும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. காய் செய்யும் போது 2 டைப்ல செய்யலாம். ஒண்ணு, எண்ணெயில முதல்லயே வெங்காயம் கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்குள்ள நம்மளோட வெஜிடபிள்ஸ் போட்டு வேக வைக்கிறது. இன்னொன்னு, வெஜிடபிள்ஸ் தனியா வேக வச்சு எடுத்துட்டு இதெல்லாம் வதக்கி உள்ள போடுறது. ஏன் வதக்கினதுக்கு அப்புறம் வேக வைக்க கூடாது? நீங்க வதக்கினதுக்கு அப்புறமா வேக வச்சீங்கன்னா அந்த அடியில இருக்கிற ஆயில் ஹீட் ஆயிட்டே இருக்கும். அதோட ஹீட்டிங் அந்த பாயிண்ட் வந்து ரைஸ் ஆயிட்டே போகும். கரெக்டா? அதே நீங்க வேக வச்சுட்டு தனியா வதக்கி போடும்போது அந்த ஹீட் ஆகுற டைம் வந்து by 3/4%, அதாவது ஒரு 75% அந்த டைம் வந்து குறையும், சூடு குறையும். அதனால அந்த குட் ஃபேட்டுக்கு தேவையான பாண்ட்ஸ் பிரேக் ஆகாம அது அப்படியே குட் ஃபேட்டாவே உடம்புக்குள்ள போகும். கரெக்டா? சோ இப்போ நீங்க குட் ஃபேட் எப்படி எடுப்பீங்க? ஆயில், எந்த ஆயில் நீங்க எடுத்தாலும் லிமிட்டட் குவான்டிட்டிஸ்ல, அதாவது நீங்க ஒரு நாளைக்கு எடுத்துக்க வேண்டிய ஆயில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் தான். ஓகேவா? 2 to 3 ஸ்பூன்ஸ் இன்க்ளூடிங் எல்லாம் சேர்த்து 2 to 3 டீஸ்பூன்ஸ் தான் ஆயில் எடுக்கணும். அந்த எண்ணெயும் அதிகமா சூடு பண்ணாத எப்படி எடுப்பீங்க? சூடு பண்ணாத எண்ணெயா எடுப்பீங்க. ஓகேவா? சோ இப்போ சொல்லுங்க, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், புரோட்டீன்ல எது நம்ம அதிகமா எடுக்கணும்? கார்போஹைட்ரேட்ஸ் மேஜர் சோர்ஸ். ஆனா கார்போஹைட்ரேட் நம்ம சாதத்துல கிடைக்கிற குவாண்டிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால அது ஒரு பங்கு எடுக்கும்போது அதே மாதிரி 3 பங்கு என்ன எடுப்பீங்க? புரோட்டீன் எடுப்பீங்க. புரோட்டீன் இல்ல, அதுக்கான காய்கறி, அதுக்கான தால் அதெல்லாம் வந்து 3 பங்கு எடுப்பீங்க. அதே மாதிரி ஃபேட் எவ்வளவு எடுப்பீங்க? அதுல இருந்து 1/4 பங்கு. எவ்வளவு? 1/4 பங்கு எடுப்பீங்க. சரி, இப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ் பத்தி நம்ம பேசலாம். ஓகேவா? விட்டமின்ஸ் மினரல்ஸ் எங்க இருந்து வரும்? நீங்க சாப்பிடுற எல்லா உணவுலையுமே விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கு. ஓகேவா? இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் நமக்குள்ள போய் சேருதா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு கீரை செஞ்சு சாப்பிட போறீங்க. அந்த கீரையில விட்டமினும் மினரலும் நிறைய இருக்கும். ஆனா அது உங்களுக்குள்ள போகுதா இல்லையா? நீங்க எல்லாருமே கீரை சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா? யாருக்கெல்லாம் வந்து முடி கொட்டுற மாதிரி இருக்கு? ஆனா விட்டமின்ஸ் மினரல்ஸ் கரெக்டா உள்ள போச்சுன்னா முடி கொட்டலாமா? கொட்டக்கூடாது இல்லையா? அப்போ இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நம்மளுடைய உணவு ப்ரொடியூஸ் எங்கிருந்து வருதோ, போர் அடிக்குதா? போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சா? இல்ல. இது மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம திரும்ப கேம்ஸ் போடுவோம். ஓகேவா? சோ இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து எங்க நம்மளோட பாடிக்குள்ள போகுது அப்படிங்கிறது அந்த சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது பொறுத்து. அதாவது உங்களுடைய கீரை காய்கறிகள்ல நிறைய மருந்து அடிச்ச அந்த காய்கறிகள் விளைஞ்சா அதுல அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் என்ன ஆகும்? குறைஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க அந்த காய்கறிகளை தேவைக்கு அதிகமா குக் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்னும் குறைஞ்சிடும். ஓகேவா? கரெக்டான அளவுல குக் ஆகி நமக்கு வரும். மூணாவது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து சிறப்பு கிடையாது. அதனால நீங்க இவ்வளோண்டு காய் இவ்வளோண்டு கீரை சாப்பிட்டீங்கன்னா பத்துமா? பத்தாது. நீங்க இவ்வளோ கீரை சாப்பிட்டாதான் இவ்வளோண்டு விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகும். ஆனா நம்ம எல்லாம் எவ்வளோ காய் எவ்வளோ கீரை சாப்பிடுறோம்?
இவ்வளோ அது பண்ணக்கூடாது. நீங்க கப்ல ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகும்போதும் நீங்க கொண்டு போற சப்பாத்தி ரொட்டி இல்ல சாப்பாடை விட இந்த காய்கறிகள் கீரைகள் பருப்பு வகைகள் தான் அதிகமா உங்களோட டிஃபன் பாக்ஸ்ல இருக்கும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 விதமான காய்கள் நீங்க சேர்த்துக்கணும். எவ்வளவு காய்கள் சேர்த்துக்கணும்? 3 different vegetables. அதே மாதிரி 2 different fruits வந்து ஒரு நாள்ல இன்க்ளூட் பண்ணணும். பழங்கள் சாப்பிடுன்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன ஃப்ரூட் சாப்பிடுவீங்க? ஒரே நிமிஷம். அதிகமா எல்லா வீட்லயும் சாப்பிடுற ஃப்ரூட்ஸ் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு பனானா. கரெக்டா? எல்லாரும் ஃப்ரூட்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பனானா. அதுக்கப்புறம் ஆப்பிள் சாப்பிடுவீங்க, ஆரஞ்சு சாப்பிடுவீங்க. பட் மேங்கோ ஸ்ட்ராபெரி சாப்பிடுவீங்க. சரி. நெல்லிக்காய், கொய்யாப்பழம், முலாம்பழம், விளாம்பழம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாதாம். சரி, பாதாம். ஓகே. இப்ப உங்க வீடு எங்க இருக்கு? திருப்பூர்ல இருக்கா? நீங்க எல்லாரும் திருப்பூர்ல இருந்தா வரீங்களா? சரி, திருப்பூர்ல என்னென்ன காய்கறிகளும் பழங்களும் விளையுதுன்னு யாராவது தெரியுமா? நெல்லிக்காய் வரும், அப்புறம் கொய்யாக்காய் வரும், அப்புறம் பப்பாயா வருமா, தர்பூசணி. ஓகே சரி. இப்போ உங்க திருப்பூர்ல என்னென்ன பழங்கள் என்னென்ன காய்கறிகள் விளையுதோ அதுதான் நீங்க அதிகமா எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா திருப்பூர்ல விளையக்கூடிய காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கிடைக்கும். சிம்லால விளையக்கூடிய ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு திருப்பூருக்கு வருமா? வராது. அப்போ அங்கிருந்து இங்க வர்றதுக்கு அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 2-3 days ஆகும். அந்த 2-3 daysக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னொரு 2 நாள், அப்புறம் உங்க கைக்கு வர்றதுக்கு 1 நாள், அதுல இருந்து 1 வாரம் 10 நாளைக்கு நீங்க அந்த ஆப்பிள் வச்சு தானே சாப்பிடுறீங்க. அப்ப இந்த 15 நாளைக்கு அந்த ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா அவங்க அதுக்கு கவர் பண்ணி ப்ரிசர்வ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணுமா? இத்து போன ஆப்பிள் கொடுத்தா சாப்பிடுவீங்களா? மாட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்கு பக்கத்துல இருந்து விளையக்கூடிய உணவுகள் பழங்கள் காய்கறிகள் நீங்க வாங்குனீங்கன்னா அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கம்மியா இருக்கும், நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இந்த ஊருக்கான கிளைமேட்ல விளையிறது அப்படிங்கிறதுனால இந்த ஊர் கிளைமேட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்களாகவும் அது இருக்கும். அது எடுக்கும் போது நம்மளோட பாடியில விட்டமின்ஸ் மினரல்ஸ் என்ன ஆகும்? ஹை ஆகும். கரெக்டா? ஓகே. சோ இதுதான் பேசிக். இந்த விஷயங்கள் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அதாவது இது வந்து நம்ம ஆர்ட் ஆஃப் ஈட்டிங்னு சொல்லலாம். நம்ம சாப்பிடுறது ஒரு கலை. அதை கரெக்டா பண்ணும்போது தேவையில்லாத நோய்கள் என்ன ஆகாது? வராது. இந்த தேவையில்லாத நோய்கள் வராம இருக்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? பணம் கம்மியா செலவாகும். கரெக்டா? அதே மாதிரி நம்மளால மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. மற்றவங்களை எதிர்பார்த்து நம்ம ஒரு வேலை செய்யக்கூடிய அவசியம் வராது. கரெக்டா? நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க. நீங்க ஹெல்தி ஹாபிட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட உணவு முறை மாத்தினீங்கன்னா உங்களால ஈஸியா 90 மார்க்ஸ் எடுக்க முடியும். மார்க் வேணும்னு சாப்பாடை காம்ப்ரமைஸ் பண்ணி தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி படிக்கிறத விட நம்ம பாடியும் மைண்டையும் ஹெல்த்தியா வச்சுக்கிட்டா நம்மளால ஆக்டிவிட்டீஸை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறத விட பல மடங்கு பெட்டரா செய்ய முடியும். ஓகேவா? இது இப்போ நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க ஃபுட் ஹாபிட்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க? யாராவது ஒருத்தர் எங்களுக்கு சொல்லுங்க. If we take a carbohydrate 1 cup, means we need to take 3 cups of protein. Vitamins. வேற என்ன பண்ணுவீங்க? வேற என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? ஓகே. ஓகே, வெரி குட். அப்புறம் ஓகே. So every day 3
2 fruits அதெல்லாம் மறந்துட்டீங்க. everyday 3 vegetables, 2 fruits, அப்புறம் நம்ம பக்கத்துல கிடைக்கக்கூடிய உணவுகள் நிறைய இன்க்ளூட் பண்ணீங்க. வெரி குட். ஓகேவா, இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஓகேவா, அது போக இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டர் என்னன்னா, அபார்ட் ஃப்ரம் இந்த சாப்பாடு போக நீங்க ஒரு விஷயம் எல்லாரும் தினமும் நிறைய பண்ண வேண்டிய ஒரு இருக்கிறது என்னது? ஃபுட்ல உள்ள கொடுக்கறது. எல்லார் கையிலயும் ஏதோ வச்சிருக்கீங்க. எதுக்கு வச்சிருக்கீங்க? வாட்டர். எவ்வளவு தண்ணி குடிப்பீங்க? 2 liters, 2.5. ஓகே, நம்ம ஆக்சுவலி தண்ணி எவ்வளவு குடிக்கணும்னா நமக்கு எவ்வளவு தாகம் எடுக்குதோ அவ்வளவு தண்ணி குடிக்கணும். ஆனா நமக்கு தினமும் யூரின் வழியா மட்டும் 1.4 இருந்து 1.5 லிட்டர் தண்ணி வெளியே போயிடும். கரெக்டா? அவ்வளவு தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா அது போக நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு நமக்கு உள்ள நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட தண்ணி வந்து தேவைப்படும். அதை கால்குலேட் பண்ணி ஆவரேஜா எல்லாரும் ஒரு 2.5 இருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? சோ இவ்வளவு தண்ணி நீங்க டெய்லி குடிக்கிறீங்களா? ஸ்கூல் போனா குடிப்பீங்களா? குடிக்கணும். எப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்னா தண்ணியை வந்து ஒரே டைம்ல 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் குடிக்க கூடாது. அப்படி தண்ணி குடிச்சீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் என்ன ஆகும்? உள்ள போன வேகத்துல வெளியவும் வந்துடும். அதனால நீங்க தண்ணி குடிக்கும் போது தண்ணி பாட்டில் பக்கத்துலயே வச்சுட்டு எவ்ரி ஹாஃப் அன் அவர் 2 சிப் தண்ணி குடிக்கணும். எப்படி குடிக்கணும்? எவ்ரி ஹாஃப் அன் அவர் 2 to 3 sips of water நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க தண்ணி எடுக்கும் போது அந்த தண்ணி உள்ள தேவையான ஃபங்க்ஷன்ஸ்க்கு போய் கழிவுகளையும் சேர்த்து அகற்றிட்டு அப்புறம் வெளியே யூரினா வரும். ஓகேவா? ஒரே டைம்ல ஹாஃப் லிட்டர் 3/4 லிட்டர் எடுத்தா என்ன ஆகும்? உங்க கிட்னிக்கு ஓவர்லோட் ஆகும். சீக்கிரம் அந்த தண்ணி வெளியே தள்ளிடும். தண்ணி குடிக்கிறதுலயும் பயன் இல்லாம போயிடும். ஓகேவா? இது அடுத்தது. ஓகே, ஃபைனலி நம்ம 4 விஷயம் கத்துக்கலாம். சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறோம்? எத்தனை பேர் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுவீங்க? அவ்வளவுதானா? மத்தவங்க எப்படி சாப்பிடுவீங்க? ஓகே, வெரி குட். கீழே உட்கார்ந்து சாப்பிடும்போது யாரெல்லாம் முதுகு நேரா வச்சு உட்கார்ந்து சாப்பிடுவீங்க? இப்பதான் எல்லாருக்கும் முதுகு நேரா ஆகுதுங்க. கரெக்டா? முதுகுக்கு கூன் போட்டீங்கன்னா அதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும். காரணம் என்னன்னா உங்களோட இந்த முதுகு தண்டு இருக்குல்ல, அதுல இருந்து நிறைய நர்வ்ஸ் வெளியே வரும். ஓகேவா? நர்வ்ஸ்னா என்னன்னா ஒன்னொன்னும் ஒரு ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நரம்புகள். சரியா? அந்த நரம்பு வந்து அங்க இருந்து வர்றதுனால நீங்க இப்படி கூன் போட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ல என்ன ஆகும்? நடக்காது. ஓகேவா? இப்படி கூன் போடும்போது அந்த நரம்பு நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி நீங்க ஒரு ஹோஸ் பைப்ல தண்ணி போயிட்டே இருக்கும்போது அந்த ஹோஸ் பைப் இப்படி பெண்ட் பண்ணா என்ன ஆகும்? தண்ணி ஸ்டாப் ஆயிருமா? அதே மாதிரி உங்களோட நர்வ்ஸும் பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? அதோட சிக்னல் பாஸ் ஆகாம அந்த ஆக்டிவிட்டி நின்று போயிடும். அதனால நீங்க அந்த மாதிரி கூன் போட்டு உட்காரக்கூடாது. நிமிர்ந்து நேரா உட்காரணும். ஃபர்ஸ்ட் எங்க உட்கார்ந்தாலும், சாப்பிடும்போது மட்டும் இல்ல, எங்க உட்கார்ந்தாலும். ஓகே. ரெண்டாவது, கால் வந்து ஒண்ணு நீங்க உட்கார்ந்துக்கிற மாதிரி இப்படி சம்மணங்கால் போட்டு உட்காரலாம். இல்ல ரெண்டாவது, யோகா யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? யார் ஸ்கூல்ல எல்லாம் யோகா இருக்கு? ஓகே. சாப்பிடும் போது செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் என்னது? வஜ்ராசனம். கரெக்டா? ஏன் வஜ்ராசனம் சாப்பிடும் போது செய்யலாம்? யோகா சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது, சாப்பிடறதுக்கு முன்னாடி செய்யக்கூடாது, கொஞ்ச நாள் கேப் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் வஜ்ராசனம் மட்டும் சாப்பிடும் போது செய்யலாம்? கேட்கல. டைஜஸ்ட் ஆகும், ஹெல்ப் பண்ணும். ஓகே, சரி, ஈஸியா ஜீரணம் ஆகும். வெரி குட். சோ நீங்க டைஜஷன் எல்லாருமே சொன்னீங்க இல்லையா? வஜ்ராசனம்ல உட்காரும் பொழுது உங்களோட பிளட் ஃப்ளோ எல்லாமே உங்க வயித்தை நோக்கி ரீடைரக்ட் ஆகும். அங்கங்க போயிட்டு இருக்க பிளட் ஃப்ளோ எல்லாம் என்ன ஆகும்? வயித்தை நோக்கி வரும். அப்படி வரும்போது உங்களுடைய ஜீரண தன்மை, செரிமானம் செய்யக்கூடிய தன்மை 3 மடங்கு அதிகமாகும். ஓகேவா? நீங்க வஜ்ராசனம்ல உட்கார்ந்து ஒரு 2 நாள் சாப்பிட்டு பாருங்க. இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வஜ்ராசனம்ல உட்கார்ந்து பாருங்க. அப்படி உட்காரும் பொழுது நீங்க சாப்பிட்டே ஒரு
டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாங்களா? சரி, ஓகே. நீங்க இங்கே உட்கார்ந்துக்கோங்க, அங்க இருந்து நடந்துட்டே இருக்கீங்க. உங்க பேரு என்ன? கயல்விழி. இங்கே வந்து உட்கார்ந்துக்கோங்க. சரி, ஓகே. ஸோ நீங்க டைனிங் டேபிள்ல உட்காரும் போது கால் இப்படி தொங்க போட்டு இருக்கா? அப்போ கிராவிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கிராவிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க? கிராவிட்டில என்ன ஆகும்? ஆப்பிள் கீழே விழுந்துமா? யார் சொல்றது? ஓகே, வேற என்ன ஆகும்? அட்ராக்ட் பண்ணும். அதாவது இப்ப நான் இப்படி நிற்கும் போது கீழே விழுகாம நிக்கிறேன்னா தரையில கிராவிட்டி இருக்கு, நம்மள இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நீங்க இப்படி கால் தொங்க போட்டு உட்காரும் போது இந்த கிராவிட்டினால உங்களுடைய ரத்த ஓட்டம் காலை நோக்கி போகும், வயிறு தாண்டி காலை நோக்கி போகும். அப்ப வயிற்றுல ரத்த ஓட்டம் என்ன ஆகுது? இருக்காது, கம்மியா இருக்கும். ஓகேவா? அப்ப கம்மியா இருக்கு. நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரத்த ஓட்டம் எங்க அதிகமா வேணும்? வயிற்றுல. அப்போ அந்த வயிற்றுக்கு ரத்த ஓட்டம் அதிகமா வேணுங்கிற டைம்ல நீங்க காலுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்தீங்கன்னா செரிமானம் ஆகுமா? ஆகாது. அதனால நம்ம சாப்பிடும்போது நமக்கு டைஜஸ்ட் ஆகி சாப்பாடு உள்ள போகாதனால நமக்கு சாப்பிட்டது பத்தாத மாதிரியே இருக்கும். அதனால நம்ம சாப்பிடுவோம். இங்க வரைக்கும் சாப்பாடு வருமே தவிர வயிற்றுக்குள்ள போன ஃபீலிங்கே இருக்காது. அதனாலதான் டைனிங் டேபிளுக்கு பதிலா கீழே உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. ஓகேவா? எல்லாரும் இங்கே கீழே கரெக்டா உட்காந்து சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. ஓகே. இன்னொன்னு, யாரெல்லாம் தட்டை இப்படி கையில வச்சு சாப்பிடுவீங்க? தட்டு, டிஃபன் பாக்ஸ் இப்படி கையில வச்சு சாப்பிடுறது யாரு? கோயிலுக்கு போன சாப்பிடுவீங்களா? சரி. எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் தட்டை கீழே வச்சுட்டு நீங்க குமிஞ்சுதான் சாப்பிடணும். ஏன்? ஓகே. வேற? நீங்க குமிஞ்சு நிமிரும் போது எல்லாரும் ஒரு தடவை குமிஞ்சு நிமிருங்க. குமிஞ்சு நிமிரும் போது என்ன ஆகுது? இந்த வயிறு சுத்தி இருக்கிற மசில் எல்லாம் இப்படி கான்ட்ராக்ட் ஆச்சா? இன்னொரு தடவை பண்ணி பாருங்க. ஆகுதா? இது blood flow-வை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். எங்கெல்லாம் இப்படி புடிச்சு விடுறோமோ அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் என்ன ஆகும்? அதிகமா போகும். நீங்க அது மூலியமா உடம்புக்கு சிக்னல் கொடுக்குறீங்க, இந்த இடத்துல நீ ஒரு ரத்த ஓட்டத்தை கொண்டு வா, நான் இப்ப சாப்பிடுறேன் அப்படின்னு. அதனால நீங்க குமிஞ்சு நிமிர்ந்து சாப்பிடணும். இன்னொரு விஷயம், யாரெல்லாம் போன் டிவி பார்த்துட்டே சாப்பிடுறீங்க? எல்லாருமே. யாரெல்லாம் படிச்சுட்டே சாப்பிடுறீங்க? சரி, இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட போறோம். அது காரணம் என்னன்னா, நீங்க ரெண்டு விஷயங்கள் அட் a டைம்ல பண்ணீங்கன்னா ரெண்டு விஷயத்துலயுமே உங்க கவனம் இருக்காது. பாதியே கவனம் சிதறுமா? கரெக்டா? சோ அந்த ரெண்டு விஷயம் பண்றதுக்கு பதிலா எப்பவுமே ஒரு ஆக்டிவிட்டில ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வச்சு பண்ணணும். அது எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும், குறிப்பா சாப்பிடுறது. ஏன்னா சாப்பிடுறது உங்களுக்கு என்ன கொடுக்கும்? எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜியை பாடிக்கும் பிரெயினுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்படி இருக்கும்போது நீங்க பாடியை சாப்பிடுறதுக்கு போட்டுட்டு பிரெயினுக்கு வேற ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா உங்க பிரெயினுக்கு தேவையான எனர்ஜி போகுமா? போகாது. ஓகே? சோ அதனால எப்பவுமே செகண்ட் ஆக்டிவிட்டி எதுவுமே சாப்பிடும்போது இருக்கக்கூடாது. ஃபைனல் திங், எப்படி சாப்பிடுவீங்க? வாயில. ஓகே. கையில சாப்பிடுவீங்களா? ஸ்பூன் வச்சு சாப்பிடுவீங்களா? கையில. ஏன் கையில சாப்பிடணும்? சரி, நான் ஒரு குலாப் ஜாமுன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோம். ஓகேவா? நான் பேசிட்டே இருக்கேன், ஒரு குலாப் ஜாமுன் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும்? எப்ப கொடுப்பாங்க, எப்ப சாப்பிடலாம், நாக்குல எல்லாம் எரிச்சு ஓடும், மைண்ட் அதை பத்தியே திங்க் பண்ணும். நான் இப்ப குலாப் ஜாமுன் சொன்ன உடனே குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்ற இமேஜினேஷனுக்கு எல்லாரும் போனீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளோட 5 சென்சஸ் இருக்கு இல்லையா? ஐம்புலன்கள்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே நம்மளோட சாப்பாடு கோஆர்டினேட் ஆகும். உங்க மனசு அதை பத்தி நினைக்கணும், உங்க தொடு உணர்வு அதை தொடணும், கண்கள் பார்க்கணும், காது கேட்கணும், நாக்குல நீங்க அதை ஃபீல் பண்ணணும். இது எல்லாமே இருந்தாதான் அந்த உங்களோட மொத்த உடம்பு மனசும் ஈடுபாடோட சாப்பிட்றதுல இருக்கு. நீங்க ஸ்பூன்ல கையில கொடுத்தீங்கன்னா உங்களோட டச்ல அதை நீங்க வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. அதனால கையில தான் சாப்பிடணும். என்ன பண்ணும்? கையில சான்ஸ் கிடைக்கும் போதுல என்னைக்காவது ஒரு நாள் ஸ்பூன்ல போக்ல எல்லாம் சாப்பிட்டா
எரியாது. கரெக்டா? அதனால அந்த மாதிரி நம்ம நடுவில் தண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த தேவையான அந்த என்சைம்ஸ் அந்த ஆசிட் நம்ம வயிற்றுக்குள்ள வர வேண்டியது டைல்யூட் ஆகி அதோட செயலை இழந்துடும். ஓகேவா? ஸோ அந்த 6 விஷயங்கள் மட்டும் ரிப்பீட் பண்ணா நம்ம முடிச்சுக்கலாம். சொல்லுங்க திரும்ப என்னென்ன பண்ணணும்னு. ஓகே, வெரி குட் வெரி குட். இன்னும் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்றேன். கீழே உட்கார்ந்து சாப்பிடணும், முதுக நேரா வச்சு சாப்பிடணும், காலை மடக்கி வச்சு சாப்பிடணும், தட்டை கீழே வச்சு சாப்பிடணும், கையில சாப்பிடணும். சாப்பிடும்போது ஃபோன், டிவி, புக்ஸ் கையில வரக்கூடாது. அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு நடுவுல தண்ணி குடிக்க கூடாது. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு இதுல நீங்க இன்னைக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, ஓகே. எல்லாரும் வீட்ல போய் என்ன ட்ரை பண்ணுவீங்க? ஓகே, ஸ்ப்ரவுட் செய்ய ட்ரை பண்ணுவீங்களா? வீட்ல எல்லாருக்கும் செஞ்சு தருவீங்களா? ஓகே, சரி. இன்னொரு நாள் நம்ம வேற எங்கேயாவது பார்க்குற வரைக்கும் எல்லாருக்கும் பாய். எல்லா ஹெல்தி ஹேபிட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்றது நீங்க வந்து சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம ஆரோக்கியமான உணவை உண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து உணவு யோசிக்கிறார். ஆரோக்கியமான உணவை ஆரோக்கியமாக உண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து அதிக மதிப்பு